எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வெள்ளரி பழத்துல ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். ஆமாங்க, என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெள்ளரி பழ அல்வா தாங்க பண்ண போறோம். அல்வானாலே எல்லாருக்கும் நான் ஊறுதுல. வாங்க முதல்ல தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளரி பழம், நாட்டு சர்க்கரை 1 கப், நெய் 1 கப், கோதுமை மாவு 4 டீஸ்பூன், முந்திரி, உலர்ந்த திராட்சை, பாதாம் தேவைக்கேற்ப. இந்த வெள்ளரி பழம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இது எங்க அத்தை தோட்டத்துல இயற்கையான முறையில விளைஞ்சது. வெள்ளரி பழத்தை கட் பண்ணி சர்க்கரை போட்டு சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா மில்க் ஷேக் பண்ணி கூட சாப்பிடலாம். சரி, இவ்வளோ பெரிய பழம் இருக்கே, டிஃப்ரெண்டா ஏதோன்னு ட்ரை பண்ணலான்னு அல்வா செஞ்சு பார்த்தோங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அதனால தாங்க இந்த வீடியோ ஷேர் பண்றோம். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல தேவையான அளவு வெள்ளரி பழத்தை வெட்டி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த விதையை கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விதையை டாப்பிங்ஸாக கூட ஸ்வீட் செய்யும் போது மேலே தூவி விடலாங்க. அது இன்னும் சுவையை சேர்க்குங்க. இந்த மாதிரி வெள்ளரி பழ தோள்களை நீக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா நல்லா நைஸான பதத்துக்கு வந்துருங்க. இனி ஒரு கடாயில தேவையான அளவு நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தாலே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இனி அதே கடாயில இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளரி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வெள்ளரி பழம் தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா தண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பிக்குங்க. வெள்ளரி பழம் அடி பிடிச்சிடாம இருக்க அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. இந்த கோடை காலத்துல அடிக்கடி தாகம் எடுக்கும். தண்ணியை மட்டுமே வயிறு முட்டை குடிக்காம நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும். அதுலயும் வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி எல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணுங்க. அது உடல் சூட்டை தணிச்சு இந்த வெயில் காலத்துல வர்ற அம்மை, வியர்க்குரு, அக்கி எல்லாத்தையும் வராம கண்டிப்பா நம்ம உடலை பாதுகாக்குங்க. இந்த கோடை காலத்துல நீர் சத்து குறைபாட்டால உடம்பு சூடு ஏற்பட்டு உடம்பு வறட்சி, சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு, தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அதை தடுக்கிறதுக்கு தினமும் வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் தாராளமா நம்ம சாப்பிடலாங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட கண்டிப்பா வெள்ளரி சாப்பிடலாம். அது உடல் எடை அதிகரிக்காம பார்த்துக்கும். அதிக வெப்பத்தால முகம் பொலிவிழந்து கருமையா காணப்படலாம். அதுக்கு கூட வெள்ளரி சாறு எடுத்து எலுமிச்சை சாறு சேர்த்து தடவிட்டு வந்தா முகம் பொலிவு அதிகரிக்க செய்யுங்க. இந்த மாதிரி வெள்ளரியோட பயன்கள் ஏராளமா இருக்குங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு. இனி நம்ம இதுல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போட்ட உடனே பாருங்க எவ்வளோ கலரா சூப்பரா இருக்குன்னு. எனக்கு இப்பவே சாப்பிடணும்னு தோணுதுங்க. நீங்க வேணும்னா கருப்பட்டி, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது உடம்புக்கு இன்னும் நன்மைகளை தரக்கூடியதுங்க. இப்ப நாம எடுத்து வச்சிருக்க கோதுமையில ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கட்டியாகாத மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. கோதுமை மாவு கொஞ்சம் சேர்க்கறதுனால அல்வா தண்ணி மாதிரி இல்லாம கொஞ்சம் கெட்டியா வருங்க. அதனாலதான் நம்ம கோதுமை மாவு சேர்க்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால அல்வா சீக்கிரம் திரண்டு வருங்க. இப்ப பாருங்க, அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்ப நாம நெய்யில வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா வேற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸை பார்த்தாலே குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த அல்வா குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பா பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கறக்கே அல்வா செமையா இருக்குதுல்ல. இதனோட சுவையும் அருமையா இருக்குங்க. வெள்ளரி பழம் கிடைச்சா கண்டிப்பா அல்வா செய்ய மறந்துடாதீங்க. இந்த அல்வாவை பார்க்கும்போது பஞ்சாமிர்த ஃபீல் வருதுங்க. வெள்ளரி பழம் கிடைச்சா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயற்கை விவசாயம் செய்வோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோங்க. நன்றி, வணக்கம்.